என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்காகனா, இப்போ நான் ஒரு நடந்த விஷயத்த சாட்சியாக சொல்ல போகிறேன். இது எதுக்காகனா, இதை மறைக்கக்கூடாது. தேவன் செய்கிற ஒரு நல்ல விஷயங்களை உலகறிய செய்யணும். இது எங்கள் அம்மா நிறைய வாட்டி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை இது. தேவன் செய்கிற நல்ல காரியங்களை உலகறிய செய்யணும்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் உண்மையை ஒன்று சொல்கிறேன். நான் நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன், நிறைய வாட்டி எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. அதை நான் நிறைய விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் இந்த தடவை நான் ஒன்று சொல்கிறேன். கடை போட்டிருக்கேன், இப்போது பிரியாணி கடை. இப்போ மழை வந்தது, பரணிபுத்தூர் சரௌண்டிங்கில் இப்போது இந்த டைமில் மழை வந்தவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்காவது தெரியும். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க தூரல் போட்டுச்சு, மழை இருட்டின்னு வந்துச்சு. எப்படி பார்த்தாலும் பேஞ்சிருந்தால் ஒரு 1 மணி நேரமாவது பேஞ்சிருக்கும். வானத்தை நோக்கி கையை தூக்கி, என்னுடைய 2 கையும் தூக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பேன். சரியா? இந்த மழை இங்கே பெய்யக்கூடாதுப்பா, கடல் பகுதிக்காக போயிடணும், மேகம் ஒரே ஒரு இடத்துல கூட கருமேகமாக இருக்கக்கூடாது, நல்லா வெளிச்சமாகணும்ப்பான்னு சொல்லிட்டு வேணுனேன். சும்மா ஒரு 2 செகண்டு தான் தூரல் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த மழை எங்கே போச்சுன்னே தெரியல. தேவன் செய்த அற்புதம் இது. நிஜமாவே உண்மையை சொல்கிறேன், கடவுள் சாட்சியாக சொல்கிறேன். இது நிஜமாக இப்போ பார்த்தவங்க நான் சொல்கிறேன், இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தது. இதுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்களோ அவங்க கண்டிப்பாக இதை லைக் போடுவாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு தேவன் செய்கிற நல்ல காரியங்களும் அற்புதங்களையும் உலகறிய செய்யுங்க. நிஜமாவே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு தடவையும் வண்டி எடுக்கும் போதும் இங்கே இருக்கிற சிலுவையும் தொட்டு கும்பிட்டுட்டு இன்றைக்கி நடக்கிறதையும் எதுவாக இருந்தாலும் மனசாட்சிப்படி நான் இங்கே சொல்லிட்டு தான் நான் வண்டி எடுப்பேனே. அதேமாதிரி இன்றைக்கி எதனா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நான் ஒவ்வொரு தடவையும் நான் வாரத்தில் கரெக்டாக பைபிள் எடுத்துன்னு எல்லா டைமும் நான் சர்ச்சுக்கு போகிறவங்களாம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள் டயர்டாக இருக்கும், தூங்கிடுவேன். ஆனால் இப்போ நான் எப்போனா ஒரு தடவை, ஆனால் என்னுடைய வேண்டுதல் ஒவ்வொரு நிமிஷமும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் என் வாயில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு சொல்லாத நாளும் கிடையாது, ஸ்தோத்திரம்னு சொல்லாத நாளும் கிடையாது, ஒரு நிமிஷம் கூட கிடையாது. அப்படி எல்லா நாளும் நான் சொல்லியும் நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் சொல்லின்னு தான் இருக்கேன். எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, பயம் ஜாஸ்தி அதை விட கடவுள் மேலே இது வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உண்மையை சொல்கிறேன். என் பையனோட பிறந்தநாள் அன்னைக்கு மழை நல்லா இருட்டின்னு தூரல்லாம் போட்டுச்சு. ஆனால் இப்போ மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி அதே மாதிரி நான் அன்றைக்கி ஜெபம் பண்ணேன். எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சுட்டு நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துன்னு போனதுக்கப்புறம் மழை பெய்யணுன்ட்டு நான் எல்லாரையும் வீட்டிலேருந்து கூட்டின்னு வீட்டுக்கு எல்லாரையும் மண்டபத்துலேருந்து கூட்டின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபினான்ஷியலாக யாருக்கெல்லாம் கேஷ் தரணுமோ அவங்களுக்கு கொடுக்க போகும்போது தான் மழையே பேஞ்சுது. இதை நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. நான் கேட்குற எல்லா விஷயத்தையும் இயற்கையை யாராலையும் தடுக்க முடியாது, ஆனால் கடவுள் தடுக்கலாம், அவரால் முடியும். ஆனால் உங்கள் வேண்டுதல் பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கேட்குற விஷயங்களும் நீங்கள் வைக்கிற உங்களோட கடவுள் பக்தியும், அவர் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, நீங்கள் அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க பொறுத்து தான் நீங்கள் கேட்குற வேண்டுதல் நடக்கும். இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. என் கடவுள் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. அவரோட பிள்ளையான அவர் பிள்ளைய நான் எது கேட்டாலும் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு அதிகப்படியாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் அற்புதம் செஞ்சுருக்காரு. நான் பொய்யெலாம் சொல்ல, இதை வீடியோவாக போடணுன்னு சொல்லிட்டு நான் இதை இப்போ உட்காந்து பேசின்னு இருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. யாருக்கு எந்தெந்த கடவுள்லாம் பிடிக்குமோ எல்லா கடவுளையும் எல்லோரும் வேண்டுங்க. கூட சேர்த்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் வேண்டுங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு யார் கைவிட்டாலும் இவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையாக உண்மையாக வேணுனீங்கன்னா அவர் உங்களை கை கொடுப்பார். எனக்கு இன்றைக்கி கை கொடுத்துருக்காரு. அன்றைக்காவது நான் மண்டபத்து உள்ளே இருக்கும்போது யாரும் ஃபங்க்ஷனுக்கு யாரும் வந்துடாமல் போயிடக்கூடாது, எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வேண்டுதல் வச்சு அதுவும் நிறைவேறிச்சு. இன்றைக்கி நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எடுத்துன்னு ரோட்டில் நின்றுருந்தேன். இன்றைக்கி தூரல் போட்டுச்சு. இன்றைக்கி நான் கையை தூக்கி ஒரு 100 வாட்டி ஜபம் பண்ணதுனால அந்த மழை நின்று அப்படி மேகம் கலைஞ்சு போய் எல்லாம் தெளிவாயிடுச்சு. வானமே வெளிச்சமாக இருக்குது. இவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. நான் நம்புகிறேன் உண்மையாக 100% இல்லை, 200% அவர் நான் நம்புகிறேன் முழுமையாக. நீங்களும் நம்புங்க. எவ்வித கஷ்டகாலங்கள்லையும் கடவுளை நம்புங்க. எந்த கடவுளை விரும்பி கேட்டாலும் ஒரு வார்த்தை தேவனாகி கர்த்தாவே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடவையும் நான் என் உயிர் உள்ள வர இல்லை, என் உயிர் பிரிஞ்சாலும் என் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் சரி என் பிள்ளையும் அவர் வழியிலே நடக்கிறபடியான எல்லா விஷயங்களும் நான் செஞ்சுட்டு போவேன். நன்றி. இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி.